அழகை பார்த்து முடிச்சாக்கெல்லாம் நல்லா படுறாங்க நிறைய பேர். அழகை மட்டும் பார்த்தவர்கள். அழகோட தீன் இருந்தால் வேற. ஒவ்வொரு நாளும் கார்குசாரிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சகோதரர்களே, இவர் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு பெண் கேட்டு வாரார். யாருக்கிட்ட? ராபியாவே. ராபியா திரைக்கு பின்னால் போய் மறைந்தார். மறைந்துட்டு கேட்டார், என்ன வந்திருக்கிறீங்க? உங்களை கல்யாணம் பேசி வந்திருக்கிறார். யார் வந்திருக்கிற? ஹசனுல் பஸரி வந்திருக்கிறார். சுபஹானல்லாஹ். விடுவாங்களா இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள வந்தா? விடுவானா யாராவது? பொண்ணுவானாண்டாலும் பாப்பா பிடிச்சி அவடத்த தாலியை கட்டு. நடக்குமா இல்லையா நம்ம ஊர்கள்லண்டா? அந்த பெண் கேட்டா, அப்படியா, நான் 4 கேள்வி கேட்பேன். பொன் பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு வட்டலப்பம் கொடுக்காம கேள்வி கேட்கிறார். 4 கேள்வி கேட்பேன். அந்த 4 கேள்விக்கும் ஹசன் பதில் சொன்னால் அவரை தாராளமாக நான் திருமணம் முடித்துக் கொள்வேன். பெண்களே நன்றாக கேளுங்கள், பெண்கள் அவசியம் கேளுங்கள். உலகத்தில் இப்படியும் பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் சாதிச்சது பொம்பளைகள் தானே, ஆம்பளைகளை விட. முதலாவது இஸ்லாம் யாருக்கு? யாருக்கு? ஒரு பொம்பளை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது ஷஹீத் யாரு? ஒரு பொம்பளை, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இமாம் புகாரியை உருவாக்கினது யாரு? ஒரு பொம்பளை. இமாம் ஷாஃபியை உருவாக்கினது யாரு? ஒரு பொம்பளை. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியை உருவாக்கியது யார்? ஒரு பொம்பளை. ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ஒரு பிரயாணத்தில் 70,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. உருவாக்கியது யாரு? பொம்பளை. இப்படியும் வாழ்ந்திருக்கிறாங்க பொம்பளையில்.